Guys, this video contains strong language and everything in this video is fantastical and imaginary. So, some of it are real and some of it are not real. Please, it may be coincidental, it may be even coincidental that we know your story. So, hope you guys won't get angry or press charges on us. And this video also contains strong languages which includes bad words like fuck you and punte. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆன் கால் பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து லைக் இப்போ நாங்கள் இன்னைக்கு யார் யார் வந்திருக்கோம்னாக்க நான் எசிரன், அப்புறமேட்டு கேசஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் அவர் ஒன் அண்ட் ஒன்லி அவர் நரேட்டிங் கிங் ஹேரன் அவன். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் பேச போகிற டாபிக் ஆக்சுவலி வேற. ஸோ வந்து ஒரு நபர் அவர் வந்து இன்னும் வராதனால நாங்கள் இன்னும் டாபிக்கை இன்னும் தொடாம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு இப்போ ஒரு கேம்ல ஒரு டிஎல்சி இருந்தா சைட் மிஷன் ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி தான் இப்போ ஒரு மெயின் டாபிக்னு ஒன்று இருந்தா அதே மாதிரி ஒரு சைட் டாபிக்னு ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் இந்த சைட் டாபிக்கை பத்தி இப்போ நான் பேச போறோம். மெயின் டாபிக் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆரம்பிப்போம். ஐ ஹோப் இந்த மெயின் டாபிக்கை விட இந்த சைட் டாபிக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் நான் நம்புறேன் மெயின் டாபிக்கும் நல்லா இருக்கும் நம்புறேன். நம்பிக்கை அதானே வாழ்க்கை. ஓகே, ஸோ அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த சைட் டாபிக்கை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்றதுக்கு ஹேரன் ரெடி ஆகிருக்கான். ஒரு வெறியில இருக்கான், இன்னைக்கு ஒரு வெறி கொண்ட புலி மாதிரி ஆயிட்டான். ஓகே, ஸோ ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டிக் டு தி டாபிக். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay guys, welcome to On Call Podcast again. So டுடே இன்னைக்கு நான் வந்து சீரியல் கில்லர் பத்தி பேச போறேன். சோ சீரியல் கில்லர்னா யாரு இங்க யாராச்சும் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியாதா? சரி, சோ சீரியல் கில்லர்னா போலீஸ் வந்து எப்படி இது வந்து ஒரு சீரியல் கில்லிங் கேஸ்னு கிளாசிஃபை பண்ணோம்னா இந்த ஒரு டைம் லைன்ல நீங்க வந்து ஒரு மினிமம் ஒரு 3 கொலை பண்ணாதான் நீங்க வந்து ஒரு சீரியல் கில்லரா மாறுவீங்க. ஐ மீன் மாற சொல்ல, ஜஸ்ட் ஒரு சொல்றேன்ல. ஸோ என்னன்னா நான் வந்து when we talk about serial killers, I research a lot of a lot about these serial killers and I notice one thing. சீரியல் கில்லர்னா ரொம்ப அவங்க ஃபேமிலினா ரொம்ப வந்து either they have a very abusive family or they have a very deadbeat family. Can you repeat it again? Because நீ பேசுறது ஒரு மாதிரி லைக் குழம்புது. நீ கொஞ்சம் மெதுவா பேசு, புரியல. ஓகே. ஸோ சீரியல் கில்லர்லாம் எப்படி உருவாங்கிறாங்கன்னா, ஒன்று அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப அபியூசிவான ஃபேமிலியா இருக்கணும். லைக் you guys know abusive, right? வீட்டுக்கு வந்து அடிக்கிறது, Bruce Banner family மாதிரி அப்படி. Can say that la. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து டெட்பிட் ஃபேமிலி. அந்த புள்ளைய பத்தி ரொம்ப கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் இருக்கான இருந்தாலும் இல்லாட்டியோ ஒண்ணுதான் அந்த மாதிரி நினைக்கிற இருக்கிற ஃபேமிலி. முக்காசி சீரியல் கில்லர்லாம் வந்து இந்த மாதிரி ஃபேமிலில தான் வருவாங்க. So I saw this research la in ஒரு ஏரியால வந்து லைக் நிறைய சீரியல் கில்லர் இருந்தாங்க. ஸோ இந்த ஏரியா வந்து லைக் the dark ஏஜ்னு சொல்லுவாங்களா, ஈச் கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஃபெமின் ஏஜ்னு இருக்கும். லைக் அந்த நேரத்துல வந்து இல்ல அப்புறம் பதட்டப்படாத, நார்மலா பேசு. ஓகே ஏன் பதட்டப்படுற? அப்பெல்லாம் கஷ்டமாயிரும். ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சா இன்னும் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வீடியோலயே நிறைய ப்ளூ பிரிண்ட், நிறைய ட்ரோல் வீடியோ இருக்கலாம் மாட்டீங்க. அதை கவலைப்படாத, நானே எடுத்துருவேன்.
ஸோ ஸோ நான் இந்த ஒரு ஏஜ் வரும். இந்த ஏஜ் வந்து லைக் வந்து அந்த ஏஜ்ல வந்து ரொம்ப கஷ்டமான ஏஜ்ல தான் நிறைய சீரியல்ல வருவாங்க. ஸோ என்னதுன்னா இல்லை நான் எங்க விட்டேன், எப்படி விட்டேன் இல்லை ஐயோ ஏன்டா ஒவ்வொரு பாட்காஸ்ட்லயும் நான் எங்க விட்டேன்னு கேக்குறேன். சாரி அது என் சிக்னேச்சர் கிக் மை. ஐயோ அதுக்குன்னு அப்படியாடா, எப்பா பார்த்தாலும் எங்க விட்டேன்னு கேட்டேன். மரிதி இப்படியா? சரி சொல்லு. So so there's this one serial killer I heard lah from China. இப்போ இந்த சீரியல் கில்லர் வந்து லைக் எப்படி சொல்ல, இந்த சீரியல் கில்லர் இந்த பர்சனை பிடிச்சிட்டோன்னே அந்த சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அவன் இருக்கிறான்னு ஒரு ஹிஸ்டரி அவனை அழிச்சிட்டாங்க. லைக் they just try to destroy everything lah. அவனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்கக்கூடாதுன்னு இது பண்ணிட்டாங்க. எப்படி லைக் அவன் மாதிரி ஒரு அந்த பர்சன் இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரி ஆக்கிட்டானுங்களா? ஆமா like he doesn't exist lah, but because that's the impact he given to the country. அந்த சைனா ஒரு பெரிய நாடு, அந்த மொத்த நாடே அவனை பார்த்து பயந்துச்சுல ஒரு கட்டத்துக்கு. ஐ மீன் மக்கள் பயப்புல, லைக் அந்த கவர்மெண்ட் அந்த போலீஸும் பயந்தாங்க இந்த ஒன் பர்டிகுலர் சீரியல் கில்லருக்கு. அவன் பேர் மறந்துட்டான், பேர் ஞாபகம் இல்லை. ஆனா வந்து ஸோ இவன் வந்து ஒரு என்னதுன்னா இவன் வந்து அவன் பிறக்கிற நேரம் வந்து ரொம்ப கஷ்டமான நேரம். லைக் அப்போ வந்து சைனால வந்து கெனபிலிசமும் வந்துருச்சு, மனுஷன் சாப்பிடுறது. அந்த மாதிரி ஒரு காலத்துல பிறந்த ஒரு ஆளு. ஸோ என்னன்னா இவனுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு அவன் he go to like the Chinese New Year New Year Eve-லாம் என்ன பண்ணுவான்னா அவன் வீட்டு விட்டு வெளியாயிட்டு. ஸோ திஸ் இஸ் அ வெரி ரூரல் பிளேஸ்ல ஒரு கம்பம் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு அவன் வந்து ஒரு வீடை சூஸ் பண்ணி உழுகிற மொத்த ஃபேமிலியும் கொண்டுருவான். லைக் அதுவும் நார்மலா கொல்ல மாட்டான் தெரியுமா. I remember he takes the shovel and smash everyone's head or something. நீ சொல்ல கொடூரமா இருக்க மாட்டேங்க. ஆமா ஐயா. சரி ப்ரோ, இப்படி சொன்னி அந்த மனுஷாலே சாப்பிடுறது அது என்ன பாஸ்ட்ல நடந்ததா இல்ல ஃபியூச்சர்ல நடக்குதா? பாஸ்ட்ல நடந்தது. ஓகே. சோ அவன் அந்த மாதிரி காலத்துல பிறந்திருக்கானா? மனுஷனை விட்டு மனுஷன் சாப்பிடுற காலமா? இது லைக் அவன் அங்க வந்து ரொம்ப பசியா இருந்த காலம். அந்த காலம் பிறக்கவே இல்லை நடத்தண்டா. ஹியூமன்ஸ் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனப்ப அந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஆனா இப்ப லைக் டெக்னாலஜிலாம் அந்த மாதிரி டைம்லலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆரம்பிச்சா அதான் எனக்கு இல்ல இது வந்து ரொம்ப இவர் எப்ப பிறந்ததுன்னா ஒரு 1980s பிறந்தாரு இவரு. அப்பயும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஐயோ 1980s-னா கொஞ்சம் வருஷம் தாண்டாவது. I mean இது வந்து you know the time where China say only got can have one child policy இருந்த நேரம்ல. So basically ஹேரன் அந்த மனுஷன் முகேட் எடுக்காரா, நீ அவனை பேசிக்கலி எடுக்க. சாரி ஸோ பேசிக்லி என்னது அந்த டைம் வந்து சைனா வந்து கொஞ்சம் பேங்க்ரப் ஆன காலம். ஸோ அந்த காலத்துல வந்து வேற வழி இல்லாம மனுஷன் சாப்பிட்றானுங்க. ஸோ அந்த காலத்துல அவருக்கு ட்ராமாலாம் இருந்து அவர் வந்து லைக் கொலை பண்றதுக்குன்னா அவருக்கு வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு.
ஸோ இவர் வந்து அவருக்குன்னு தனி ஒரு சந்தோஷம் வர்றதுக்காக இந்த சைனீஸ் சீரியல் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ராத்திரி ஒரு இன்னும் கம்பங் ஏரியா ரைட் நாய் அங்கெல்லாம் போயிட்டு அவன் வந்து ஒரு வீடை சூஸ் பண்ணி உள்ளுக்கு இருக்கிறதோட டோன்ட் கேரா, சின்ன புள்ளையா இருந்தாலும் சரி இல்ல கர்ப்பிணி பெண்களா இருந்தாலும் சரி, அவன் வந்து இல்லா பத்தி போட்டு தள்ளிடுறான். வீட்டுல இருக்க இல்லா பத்தி போட்டு தள்ளிடுறான். எந்த பாராபட்சமும் பார்க்காத கில்லரா? ஆமா, போட்டுட்டு இல்ல அதுக்கப்புறம் அவன் வந்து இல்லப்பத்த துண்டா வெட்டிட்டு இல்லப்பத்த பாடியும் ஒரு பிரமிட் ஷேப்ல ஆக்கிரும், லைக் ஒரு பாயில் ஆக்கிரும். எப்படி எல்லாத்தையும் வெட்டி அது மேல பதுமை போட்டா? ஆமா, உளுத்துருவா. அதான் அவன் எப்ப பண்ண தெரியுமா, சைனீஸ் நியூ இயர் ஈவ் இருக்க அப்ப பண்ணுவான். ஓ, எவ்ரி இயர் சைனீஸ் நியூ இயர் ஈவ்ல சைனீஸ் நியூ ஈவ். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எப்போதும் இல்ல அப்புறம் கம்பவுண்ட்க்கு பலே கம்பவுண்ட் பண்ணும்போது அப்ப பண்ணும். ஓ, for every festival la. For every festival. So they compound and he just kills everyone la. ஓ, அங்க வந்தவங்கள கொன்றுவான். அங்க வந்தவங்க கொல்ல மாட்டான். லைக் அவன் வந்து எப்படின்னா, அவன் வில்லேஜ் தாண்டி அவன் வந்து அந்த வில்லேஜ்ல ஒரு வீடை சூஸ் பண்ணி கொலை பண்ணுவான். அது ஒரே ஒரு வில்லேஜ்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு வில்லேஜ்ல நடக்கல, நிறைய வில்லேஜ்ல. நீ சொல்ற கேட்டியா, அவன் வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜ் தாண்டி கொலை பண்ணுவான். அது லைக் எப்ப அது எண்ட் ஆகுது? சோ இது வந்து அவன் ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமால ஒருத்த அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருக்கானா? ஆமா, இல்ல அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் வெப்பனை மாத்துவான். இவன் வந்து அவன் வெப்பனை மாத்துவான் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு. சோ போலீஸ்னால அவனை என்னன்னா, அவன் ஒரு இதுல வந்து அவன் ஹேமர் பாய்ப்பான், இன்னொரு இதுல வந்து அவன் ஷஃபிள் பாய்ப்பான், இன்னொரு இதுல வந்து அவன் கத்திலாம் பாய்ப்பான். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு க்ளோவ் எல்லாம் போட்டுட்டு அந்த கீழே தப்பா இல்லாத பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள போவான். கருப்பு கலர் சட்டையில. அது யாரும் அதை பார்த்து லைக் சஸ்பிஷியஸா இல்ல அந்த மாதிரி அவன் யோசிக்கல. சஸ்பிஷியஸா இல்ல, யாருமே அந்த மாதிரி சஸ்பிஷியஸ் லைக் கம்ப்ளீட்லி இரேஸ் ஹிஸ் ட்ரேஸ்ல. அவன் அங்க இருந்தது ஒரு ட்ரேஸ் எடுத்துருவான். சோ யாரு then how he got caught? சோ ஒரு வாட்டி வந்து அவனோட I don't know his motors இதான் தெரியல. they got one final clue la. ஒரு ஃபைனலா ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. என்ன க்ளூ? அது நான் மறந்துட்டேன், சாரி. நீ வேற லெவல் நரேட்டர் தான்டா. மன்னிச்சிடுறா. அவன் இருக்கிற ஹிஸ்டரி எடுத்துட்டானுங்க. நானே வந்து ஒரு நானே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுடா இது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து எப்படி 10 நாளா சாப்பிடாம அந்த மாதிரி கேளு கஷ்டப்பட்டு இன்டர்நெட் குள்ளேயே பூந்து ஒரு இன்டர்நெட் ஹியூமன் பீயிங்கா மாறி நீயே உன்னை இந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டியா? Reloaded version 2.0. ஆமா, அந்த இன்டர்நெட் மேன் ஆகுனது அது. ஆமா, ஆனா 10 நாள் சாப்பிடாம இருக்கலாம். இல்ல, நீ 10 நாள் சாப்பிட மாட்டியே, நீ 15 நாள் 20 நாள் சாப்பிடாம இருந்திருக்க. புஷ்பா மாதிரி 32 நாள் 42 நாள் சாப்பிடாம இருந்திருக்க. புஷ்பராஜ் நீ சப்பிஸ்தானு சொன்னா சப்பா துட்டு மாட்டி அடிப்ப.
சரி கேளு. So when they finally caught him, they were like, the Chinese government was like disgusted lah. There's such person in their country. So என்ன பண்ணிட்டானுங்க? Disgusted. Oh, okay. So அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இவன் இருக்குன்னு ஒரு இவன் எக்ஸிஸ்டா இருக்கான்னு ஒரு ஹிஸ்டரி அவனுங்க அழிச்சிட்டானுங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஐ மீன் லைக் அதான் எரேஸ் பண்ணிட்டானுங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா எப்படி உனக்கு தெரியும்? அது நானும் டேய் இப்ப நீ நினைச்சு பாரு, ஒருத்தன் உசுரோட இருக்கான், அவனுக்கும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்களே. ஸோ அவன் அறவே இருந்தது முழுசா இரேஸ் பண்றது வாய்ப்பே இல்லை. அவனோட கொஞ்சம் ட்ரேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் இது வந்து நான் கூகுள்ல ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன்டா இந்த கதைய. ஆனா வந்து முழுசா என்னது முழுசா ஞாபகம் இல்லை. அந்த ஆர்டிக்கல் படிச்ச முழுசா ஞாபகம் இல்லை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் இப்ப பேசிட்டு இருக்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் சீரியல்களை பத்தி. I mean like the episode was totally boring மாதிரி இருக்கு. ஒரு ஃபன்னே இல்ல. தெரியும் கவனிச்சேன். I mean like it was full of silently போயிட்டு இருக்கு. ஆமா, நீங்க யாருமே பேச மாட்டீங்களா, அதான பிரச்சனை. சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணலாம்டா. இல்லடா நீ சீரியல்களை பத்தி பேசுற, நாங்க அப்படி இப்படி வாய் விட்டு கரைச்சினாச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். நாங்க வந்து அப்படியே சைலண்ட் பண்ணிக்கிறோம். டேய் இந்த மாதிரிலாம் நீ பப்ளோ எஸ்கோபார் பண்ணிருக்கேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. ஆனா பண்ணலையே. அந்த காலம் அது பப்ளோ எஸ்கோபார் காலம். ரொம்ப கக்குறாரு. யார சொல்ற இப்படி? சரி வாங்க டாபிக் மாத்தோம். டேய் என்ன ஒரு பக்கா டாபிக் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. சரி சொல்லு. ஓகே உன்னை இப்ப நான் எப்படி கொல்றது? ஓட விட்டு கொள்ளவா, நிக்க வச்சு கொள்ளவா, ரத்தம் வர வச்சு கொள்ளவா, ரத்தம் வராம கொள்ளவா, சத்தம் வர வச்சு கொள்ளவா, சத்தம் வராம கொள்ளவா, எப்படி? திஸ் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். சோ என்னைய வந்து எரிச்சிருங்களேன். இல்லடா எரிச்சா அது வந்து கொஞ்சம் பொல்யூஷன். அதான் சரி. அப்ப என்னோட லங்ஸ்ல கத்தி எடுத்து கூரா என் லங்ஸ்ல வேணாண்டா. அப்படி பண்ணா கூட அது வந்து லைக் மத்தவங்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணலாம்டா. அது நல்ல விஷயம் தானே. அப்படின்னு வர சரி. அப்ப என்ன பண்ணு, நீ தண்ணி ஒரு ஒரு பாத்டப்ல ஐஸ்லாம் வச்சுட்டு அந்த ஐஸ் இதுல முழுங்கி விட்டுரு. ஒன்னு நான் முழுங்கணும். ஐ மீன் இப்ப நான் முழுங்கணும். சாரி இல்ல லைக் நீ வந்து தண்ணியில மூச்சு விடாம இது பண்ணிரு அந்த ஐஸ் தண்ணில. இல்லடா இப்ப என்ன பிரச்சனை, என்கிட்ட பாத்டப் இல்ல. அதுவும் இல்லையா? சரி அப்ப நீ உசுரோட புதைச்சிரு பேசாம. அப்படி பண்ணா கூட போலீஸ் வந்து அந்த போலீஸ் டாக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடும். நான் தான் பண்ணேன். சரி அப்ப ஒரு கப்பை சேவைக்கு எடுத்துட்டு இல்ல ஒரு சின்ன சம்பான் எடுத்துட்டு என்னை கட்டி போட்டு கீழே என் மேல கல்லெல்லாம் கட்டி வச்சுட்டு கடல்ல தூக்கி வீசிடு. கடல்ல இல்லடா இப்பதான் தெரியும்ல, கடல்னாலே பீச்னாலே ஆள் கூட இருப்பாங்க. நான் இப்படி போய் தூக்கி போடுறேன். நீ வந்து என்னது ஒரு சம்பன் எடுத்துட்டு ஒரு சின்னதா ஒரு ரிவர் போயிட்டு அங்கிருந்து கடல் போடா. ரிவர்ல இருந்து இப்ப நான் கடலுக்கு போனோம். ஆமாண்டா, நான் உன்னை தூக்கிக்கிட்டு ரிவர்ல இருந்து கடலுக்கு போனோம். தூக்கிக்கிட்டலடா நீ என்ன? அது டவுனுக்கு வந்தோடனே கோலஸ்லங்க டவுன். அப்ப அங்க ரோட் ஓரத்துல குட்டி குட்டியா போட் எல்லாம் வச்சிருப்பானுங்களா. அப்ப அது பேர் என்னது? அது சின்ன, அது வந்து ஒரு குறுக்கு பாதை கடலுக்கு போறதுக்கு.
இப்ப நான் உன்னை கூட்டு போற வருஷம் பார்த்தேன் என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. ஐயோ அப்பால. இல்ல நான் ஒருத்தனை கட்டிக்கிட்டு நான் ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவன் வாய மூடி கைய கட்டி காலை கட்டி ஒருத்தனை இழுத்துட்டு போய்கிட்ட கைய உனத்த பார்த்து சந்தேகப்பட மாட்டான். அப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீ உட்காந்துருக்க, நம்ம கடல் போட்டு நீ என்ன கட்டு முடிஞ்சு. கடவுளே, நம்ம கடல் போறதுக்கும் நான் அங்க உட்கார்ந்துருக்கிறேன், நானே என்ன கட்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் சீரியல் கில்லர் கூட இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்க மாட்டான்டா. என்ன இவ்வளவு பெரிய பிளான் போட வச்சிட்டல நீ? என்ன நீ என்ன கொலை பண்ணிட்டு என்ன ஒரு ஆசிட் பாத்ல வச்சிரு முடிஞ்சு, நான் கரைஞ்சிரும். எப்பா டேய், நான் உன கொலைலாம் பண்ணலடா, நீயே விஷம் எடுத்து குடிச்சு செத்துடுறா. தலைமை மிச்சம்டா, எனக்கு தலைமை மிச்சம். ஆமால விஷம் இருக்குல்ல, சாரி. நீ இல்ல பேசாம நீனே எனக்கு விஷம் கொடுத்துறேன். இல்ல அதை ஏன் நான் குடுக்கணும், நீ எடுத்து ஊத்திக்க மாட்டியா? ஊத்துறடா வாயில. டேய் நான் ஏன்டா என்னைய கொலை பண்ணோம், நீ தானே என்ன கொலை பண்ணணும்னு சொன்ன. நான் தயாரா இருக்கேன். நீ பேசாம தற்கொலை பண்ணிக்க. நான் ஏன்டா தற்கொலை பண்ணும்? அதான் நான் ஒண்ணு சொல்றேன், கொலை பண்ணிக்க. நான் கொலை பண்ணி இதுக்கு பாவம். ஓ நான் என்னைய கொலை பண்ணா பாவம் இல்ல, நீ என்ன கொலை பண்ண பாவம். ஆமா, கொலை என்பது பாவம், தற்கொலை என்பது அநியாயம். நீ அநியாயம் வழியா போய், நான் பாவ வழி போக மாட்டேன். சரி ஆமா, நம்ம இப்ப என்ன பண்றோம்? உனக்கு பிளான் சக்சஸா? ஓகே गाइस, சோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஆரன் போட்டோ போட்டு RIP கீழ வரும். இல்ல புரியல, எனக்குன்னு நிறைய கனவு இருக்கு, நான் சிங்கிள் எல்லாம் சாக மாட்டேன். என்ன கனவு? பொம்பளைங்க பேக் தூக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஓடி, அதுக்கப்புறம் அந்த பொம்பளை கூட கமிட் ஆகி, அதுக்கப்புறம் கூட சப்பாத்திடி வாங்கி, அப்புறம் மறுபடியும் கல்யாணம் கட்டி பிள்ளைங்களே பிக்காம சாவ போற. எஸ் அதுக்கு நீ போய் செத்து முடியாது, நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் சாவேன். ஓ நான் சிங்கிள் எல்லாம் சாக மாட்டேன். இல்ல அப்போ ஒரு பிரச்சனை இல்ல, போனத்தை வச்சு நான் கல்யாணம் கட்டி. அவரு மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நானும் கேசராச்சும். ஏய் ஹேரன், எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஏன்னா இப்ப நீ கல்யாணம் கட்டிட்டு சாவப்படினா உன் பொண்டாட்டி விதவியாயிரும். நீ பேசாம ஒரு போனத்தை கல்யாணம் பண்ணிக்க, ஈஸியா இருக்கும். ஏன்டா நான் போன உனக்கு தான் கமிட்டட் ஆகி சாப்பிடுறது ஆசை. சரி கல்யாணம் கூட பண்ண தெரியல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு முடிஞ்சு. போகடா